ஓம் ஸ்ரீ சாய்ராம். 18th 19th அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஹேமத் பந்த் வந்து சில விஷயங்களை பற்றி சொல்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குணத்தை பற்றி பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாமே வந்து பொதுவானவே தான் இருக்கும். ஆனால் அது ப்ரைஸ்லெஸ். அதை நம்ம மனசில் ஏற்றி அதுக்கேற்ற செயல்பட்டோன்னா நமக்கு எல்லா நேரமும் நல்லதாக நடக்கும் அப்படின்றாரு. ஏதோ ஒரு தொடர்போ இல்லை ஒரு கனெக்ஷனோ இல்லாமல் யாரும் எங்கேயும் போகிறதில்ல. ஏதோ ஒரு மனிதர்களோ இல்லை ஒரு ஜந்துக்களோ ஒரு ஜீவராசிகளோ நம்மள்கிட்ட வந்தால் அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொலைட்டாக டீல் பண்ணுங்கள். அதை ஒரு கச்சாமச்சான்னு சொல்லி விரட்டி விட்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லபடியாக வரவேற்று மரியாதையாக நடத்துங்க. தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணி, பசியாக இருக்கிறவனுக்கு உணவு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை, இடம் இல்லாதவனுக்கோ இல்லை உட்காராதவனுக்கோ கொஞ்ச நேரம், நீங்கள் ஃபுல்லாகவே ராத்திரி வீட்டில் ஃபுல்லாக படுக்க வைக்கலைனாலும் கொஞ்ச நேரமாவது உங்கள் இடத்த கொடுத்து, இல்லை வாசலில் இருக்கிற ஒரு பெஞ்சையோ திண்ணையோ கொடுத்து அவனுக்கு இளைப்பாறத்துக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கடவுள் சந்தோஷம் அடைவார் அப்படின்றாரு. அதே மாதிரி யாராவது பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனம் இருந்தால் கொடுங்க. கொடுக்க மனதில்லைன்னா அதை வந்து நீங்கள் வேறு ஏதோ மாதிரி பார்த்து குறைக்க வேண்டாம் அப்படின்னும் இதில் வந்து அவர் இது சொல்கிறாரு. உங்களுக்கு எதிர்க்க பல விஷயங்கள் எதிராக போகக்கூடும். ஆனால் நீங்கள் கசப்பான விஷயத்தில் அவங்களுக்கு எந்தவித பதிலும் சொல்ல தேவையில்லை, கோபமும் கொள்ளாதீங்க அப்படின்றாரு. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சகிச்சிக்கணும் அப்படின்றாரு. அப்போ தான் நம்மளால் வந்து இந்த உலகமே தலைகீழாக மாறினா கூட நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை பிடிச்சி நமக்கு முன்ன பின்ன என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் அதை பார்த்து நம்ம அமைதியுடன் இருக்கணுன்றாரு. இதை பற்றி பார்த்திங்கன்னா சிலர் வந்து கடவுளே இல்லைம்பான், சில பேர் வந்து இவெல்லாம் ஃப்ராடும்பான், சில பேர் கல்லை வழிபடுறவன் முட்டாளும்பான். அதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷிரடி பாபா, ஒரு காஞ்சி மகான், ராகவேந்தர், இவங்கெல்லாம் லிவிங் லெஜெண்டு. இவங்கெல்லாம் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ பாபாவை எடுத்துட்டிங்கன்னா அவருக்குன்னு அவரை வச்சு தான் இந்த உலகமே இயங்கின்னு இருக்குது. அவரை வச்சு தான் இன்ஸ்டியூஷன், அவரை பற்றி தான் அது இதுன்னு போயின்னு இருக்குது, ஆஸ்பத்திரி அங்கே இங்கேன்னு. ஆனால் அவர் எப்பவுமே அந்த கடைசி நாள் வரைக்கும் ஏழை பக்கரி கேன பக்கரியாக போயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அவர் இது பண்ணுறாரு, உலகமே தலைகீழ மாறினாலும் நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் கூட அதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கணுமே தவிர, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நமக்கு என்ன பாபாட்டேருந்து பெனிஃபிட் கிடைக்கிறது, நமக்கு என்ன அன்பு, ஆன்மீகத்தில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேற போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லுது. அதனால் நான் நீ என்ற வேறுபாடை விட்டுட்டு நம்ம வந்து குரு சீடன் 2 பேரும் ஐக்கியமாகி நம்ம இதை அழிச்சால் ஒழிய நமக்கு முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, கடவுள் ஒருவர் தான் எல்லாருக்குமே உரிமையாளர். அவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சத்குரு சாய்பாபா, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்கிற சத்குரு சாய்பாபாவோட நம்ம நிம்மதியாக இருந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அவரோட சேயிங்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய குறிக்கோளை நம்ம எரிஞ்சிடலாம். ஏன்னா இறைவன் வந்து மிக பெரியவன். நம்மளுக்கு எதிர்க்க பல பேர் எதோ வேணால் சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கு நம்ம கசப்பான ஒரு பதிலை நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம சகிச்சு கொண்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம். உலக தலைகீழாக மாறட்டும், நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு அனைத்து விஷயங்களையும் நமக்கு முன்னால் கடந்து போகிற காட்சியை அமைதியாக பார்த்துட்டு இருப்போம். அப்படி இருந்ததுன்னா குரு சிஷ்யனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு செவரை இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு எந்த வேறுபாடும் இருக்காது. என்ன, நம்ம வேலை செய்கிறத வந்து யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து ஒரே உரிமையாளர். அவர் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறவர். அவருடைய லீலைகளை விலை மதிக்க முடியாது, அதை அறிவாலையும் நம்ம அறிய முடியாது. அதனால் எவன் ஒருத்தன் கடவுளுடைய குறிக்கோளை எய்தோன்னு ஆசைப்படுறானோ அவன் கடவுளை மட்டும் நம்பி ஆத்மீக பாதையில் முன்னேறத்துக்கு உண்டான வழியை தேடின்னு இருக்கிறது அனைவருக்கும் நல்லது. நல்ல எண்ணங்களை பாபா எப்படி நிறைவேற்றி ஊக்குவிச்சார்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் நம்ம முழுமையாக பாபாட்ட சரணாகதி அடையிறதுக்கு தயாராகிடணும். எவ்வளவோ விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறத நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம
நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அதே விஷயம் பகற்பொழுதில் நமக்கு அது நம்மளை அறியாமல் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா, ஏமத் வந்து ஒரு நைட்டு புதன்கிழமை அவர் படுக்க போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு ஷிரடி வியாழக்கிழமை ரொம்ப புனிதமான நாள் பாபாவுக்கு, நாளைக்கு முழுவதுமே நம்ம வந்து இந்த ராமநாமத்தை நினைவில் வச்சுட்டு அதை பற்றி பேசுகிறதுலையும் பாடுறதுலையுமே நான் என் பொழுதை கழிப்ப போகிறேன்னு சொல்லிட்டு தூங்குறார். கரெக்டாக பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்துக்கும் போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ராமநாமம் அவருக்கு நினைவில் வந்துடுறது. திருப்பி காலை கடன்லாம் முடித்து அப்படியே போயிட்டு ஷிரடிக்கு போய் பாபாவை மசூதியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பக்தர், ஒரு அவுரங்காபாத்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ராமருடைய பாடலை வச்சு ஒரு பாட்டு பாடின்னு இருக்கார். அப்போ தான் நமக்கு தெரிய வருது, அதாவது நீங்கள் உள்ளே ஒன்று நினச்சாலும் வெளியில் ஒன்று நினச்சாலும் இல்லையோ, கனவுலையோ இல்லை விழிப்பு நிலையிலையோ நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து பாபா ஊக்கமளித்து நமக்கு அந்த ஒரு பக்தனுக்கு அந்த ஒரு இதை வழியை பண்ணி கொடுத்துட்றாரு. பாபா சில நேரத்தில் இந்த புறம் பேசுவாங்க பார்த்திங்களா, அடுத்தவனை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, அவனுக்கு எப்படிலாம் அட்வைஸ் கொடுப்பாருன்னு பார்த்திங்கன்னா, அவர் எந்த நேரமும் அதுக்கு ஒரு இடமோ டைமோலாம் பார்க்க மாட்டார். எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ தாராளமாக அதை வழங்கிடுவார். ஒரு வாட்டி ஒரு பக்தன் ஒருவன் என்ன பண்ணுறான், வேறொருவரை கச்சா மச்சான்னு மற்றவங்க முன்னால் திட்டின்னு இருக்கான். அதை பற்றி கேட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அருவருப்படைகிற அளவுக்கு பேசின்னு இருக்கான், ஒரு ஒரு பொறுப்பே இல்லாமல். இதுக்கு வந்து சத்குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து வேறு ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இந்த உடம்புல இருக்கிற அழுக்கை போக்குறதுக்கு நம்ம வந்து குளிக்கலாம் நல்லபடியாக, இல்லை சோப்பு ஷாம்பு சீக்கா போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டர்னல் டஸ்ட்டெல்லாம் போயிடும். ஆனால் அந்த புறம் சொல்கிறான் பாருங்கள், ஒருத்தனை பற்றி கோழி சொல்கிறதும்பாங்க பாருங்கள், அவனுக்கு வந்து தனி வழி உண்டு. அவன் எப்படின்னா மற்றவங்களுடைய குறைபாடுகளை வந்து ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, திட்ட தன்னுடைய நாவினால் அதை வந்து சொல்கிறதுனால அவங்களுடைய பாவத்தை அவன் நீக்கிடுறான். ஒரு விதத்தில் திட்டப்படுபவனுக்கே அவன் உதவிடுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அவனுக்கு தான் அவங்க தேங்க் பண்ணணும். இந்த புறம் சொல்கிறதோ இல்லை இந்த கோழி மூட்டுறவனை திருத்துறதுக்கு பாபா ஒரு சரியான ஒரு வழி வச்சுருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தன் திட்டின்னு இருந்தாலே ஒரு மத்தியான நேரத்தில் என்ன பண்ணார், அவனை வந்து இந்த லெண்டி தோட்டத்துக்கு போகும்போது அவனை கூப்பிட்டு என்ன பண்ணார்னா, அங்கே வேலிக்கிட்ட இந்த ஒரு 2-3 பன்றிங்க வந்து, பன்றி எதை சாப்பிடும் நமக்கு தெரியும் இல்லையா, அதை சுட்டி காமிச்சு பாரு, அது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு அந்த வாசனையோடு அதை சாப்பிட்டுன்னு இருக்குது. அதை போல தான் உன் நடத்தையும் பா, நீ உன் தோழனை அப்படி கச்சா மச்சான்னு திட்டின்னு இருக்கியே, அதுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையே, நீ இப்படி நடந்துக்கிறதுனால இந்த ஷிரடி புண்ணிய பூமி உனக்கு எந்த விதத்திலையாவது உனக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு பாபா அவனை கேட்டு அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அப்போது பாபாவுடைய அட்வைஸை கேட்டு அந்த பக்தன், இனிமே இதை தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, இல்லை இதோடு அவன் திரிஞ்சிருவான் அப்படின்றது தான் நிச்சயம். அப்படி தான் பாபா எப்பெல்லாம் அட்வைஸு தேவைப்படுறதோ அப்போல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். இதை நம்ம மனசில் வாங்கி அதை ஒழுங்காக யூஸ் பண்ணினான்னா நமக்கு தேவையான உண்மையான ஒரு லட்சியத்தை நம்ம அடைஞ்சிடலான்றத, அதுக்கு ரொம்ப தூரமும் கிடையாது. அதாவது கடவுள் இருந்தாக்க தம்முடைய கட்டிலேயே நமக்கு சாப்பாடு போடுவார், அதாவது உணவு உடைய நம்ம தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இந்த பழமொழி பார்த்திங்கன்னா மேபி உணவு உடை விஷயத்தில் வேணால் இது கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதை நம்பி எவனாவது அமைதியாக உட்காந்துன்ட்டு கடவுளை நோக்கி போகிற ஆன்மீக விஷயத்தில் ஒன்றும் செய்யாமல் அவரே பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா படு பாதாளத்தில் தான் உழவன்றிருக்கும். அதனால் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆத்ம உணர்வை வந்து பரீட்சையில் விவேகத்திலையும் வேகத்தையும் நம்ம இது பண்ணி முனைஞ்சு அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பெரும் முயற்சி எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுக்கு அது நல்லது. அது மாதிரி தான் அவ்வளோக்கு அவ்வளோ அவனுக்கு நல்லது. அதோடு அப்படியே கட் பண்ணான், அது இழுத்துன்னு போனால் அது சரி. எந்த பக்தனாவது பாபாட்ட பூரண சரணாகதி அடைஞ்சு அவரையே நினச்சி தியானம் புரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஈஸியாக அவரோட இரண்டரை கலந்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சக்கரை மாதிரி அலையும் கடலும் போல் கண்ணும் ஒளியும் போல் ஒன்றா போயிடலாம் அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு இருக்குல்ல, இது ஒரு பெரிய சூழல். இதுலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை நேர்மையாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனது நிச்சயமாக கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கணும். மேலும் யாரையும் ஒருத்தரை புண்படுத்தும்படியாக பேசக்கூடாது.
ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நல்ல செயல்களை நம்ம எப்பவுமே அதுலேயே நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும். நம்மளுடைய கடமைகளை தவறாமல் செய்யணும். நம்மளுடைய உள்ளத்தாலையும் உயிராலையும் பாபாட்ட நம்ம 100% சரணாகதி அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே அவரை முழுமையாக நம்பினா, அவருடைய கதையை கேட்டு அதை விவரமாக நம்ம எடுத்து கூறி வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம அந்த தன்னை உணர்தலோ இல்லை அந்த பிரம்ம ஞானம் இல்லை ஆத்மானுபூதியை அடைவது நிச்சயம். மேலும் சிம்பிள் பாபா பெயரை நினைவில் வச்சுக்கிறது, அதை வச்சினாலே கூட சரணாகதி அடைஞ்சிடலாம். ஆனால் நான் யார் அப்படின்று அறிய சில பேர் ஆசைப்படுவாங்க. அதாவது கற்றல் தியானம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ கடவுள் பெயரை நினைவில் வச்சுக்கோ, அது ஈஸியாக இருக்கும்பார். சிலருக்கு என்ன பண்ணுவார்னா, அவருடைய கதைகளையோ லீதைகளையோ கேளும்பாங்க. சில பேருக்கு வந்து உடம்பால் உழைச்சி சர்வீஸ் பண்ணு, பாத பூஜை பண்ணு. சிலருக்கு வந்து இந்த ராமாயண புக்கு, நமக்கு சச்சரித்த மாதிரி, சிலருக்கு ஞானேஸ்வரி மாதிரி அதை படிங்க, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும்பார். சிலருக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நீ வந்து அந்த கண்டோபா காவிலுக்கு போ, சிலருக்கு விஷ்ணுவுடைய அந்த நாமத்தை படி, சிலருக்கு வந்து கீதையை படி, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வரையறை இல்லாமல் அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவரை பண்ணுறாரு. சிலருக்கு நேரடியாகவே கொடுக்குறாரு. சிலருக்கு என்ன பண்ணுறாரு பாபா, தன்னுடைய கனவு காட்சியில் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. சில பேர் வந்து இந்த குடி பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிடுறாங்க இல்லையா, அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருனா, சில சமயம் அவன் கனவுல தோன்றி அவன் மாரில் ஏறி ஒரு அமுக்கி, இனிமேல் நீ மதுவை தொடமாட்ட, ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு அவங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து விடுறாரு. சிலருக்கு என்ன பண்ணுறாருனா, கனவுல வந்து குரு பிரம்மா, பிரம்மா விஷ்ணு அப்படின்ற சில மந்திரத்தை உபயோகிக்கிறார். சில பேருக்கு யோகா கற்றுக்கோ, அடையோகம் பழகிக்கோன்றாரு. சிலரை வந்து நீ அடையோகம் பயிற்சியை நிறுத்திக்கோ, அதை விட்டுட்டு அருமையாக பொறுமையாரு அப்படின்னு சில பேருக்கு சொல்கிறாரு. இப்படி அவருடைய வழிமுறைகள் பார்த்திங்கன்னா we cannot அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும், நீங்கள் எக்ஸ்பிளைனும் பண்ணவும் முடியாது. அப்படி தான் நம்ம சாதாரண உலக விஷயத்தில் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்னால் சில பேருக்கு முன் உதாரணங்களை அவர் அமைச்சு கொடுக்குறாரு. உழைப்புக்கு ஒருத்தன் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய லேபருடைய வேஜஸை வந்து எக்காரணம் கொண்டும் குறைக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லிடுவார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம ராதாகிருஷ்ண மாயின்ற ஒரு பெரிய பக்தர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறா, பாபாட்ட எனக்கு ஒரு லேடர் ஏணி கொண்டு வாமா அப்படின்றார். அங்கே வந்து அந்த ஏணியை கொண்டு வந்தோடனே பாபா சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஒரு நியர்பை வீட்டில் ஒரு சோத்தில் அந்த ஏணியை நிற்க வச்சுடுறாரு. வச்சுட்டு அங்கே வந்து வாமன் கோந்தர் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது. அவர் வீட்டு கூரை மேலே ஏறி ராதாகிருஷ்ண மாயியோடைய கூரையில் வந்து நடந்து சென்று இன்னொரு மூலையில் வந்து கீழே இறங்கிடுறாரு. பாபா இதுக்கு எந்த குறிக்கோளில் இருந்தார் அப்படின்றது நமக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிகிறது என்னென்னா, அந்த மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ண மாயி என்ற பக்தை வந்து துன்பப்பட்டுன்னு இருக்கா. அந்த மலேரியாவை ஓட்டுறதுக்கு பாபா என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மேலே ஏறி அப்படி இறங்கி அந்த மூலையில் இறங்கியிருக்கார். ஸோ நிச்சயமாக பாபா ஒன்று செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏறி இறங்கிட்டு வந்தவுடனே இந்த ஏணி கொண்டு வந்தான் பார்த்திங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 ரூபா கொடுக்குறாரு. சிலர் என்ன பண்ணுறாங்க, பாபாட்ட தைரியமாக போய் கேட்குறாங்க, என்ன பாபா நீங்கள் வெறும் ஒரு ஏணியை கொண்டு வந்ததுக்கு 2 ரூபா ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாபா என்ன சொல்கிறாரு, மற்றவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம எளிமையாக நடத்திடக்கூடாதுப்பா, அதுக்கு உண்டான கூலியை கொடுத்துடணும். அப்போ தான் உழைப்பவனுக்கு நீ தேவையானதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ அவனுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தாராளமாக ஒழுங்காக கொடுத்துரு. அதாவது இன்றைக்கி ஒருத்தன் வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்துட்டு நீ வந்து அவனுக்கு வந்து கூலிக்காரனுக்கு இன்றைக்கி கொடுக்காம நான் அடுத்த வாரம் தரேன், நீ 3 நாள் வந்து கண்டினியூ பண்ணி வேலை பண்ணுன்னு சொன்னால் அவன் டெய்லி கூலிக்காரன். அவன் எப்படி வீட்டில் போய் அவன் குடும்பத்தை நடத்த முடியும்? முடிஞ்சால் இன்றைக்கி கொடுத்து விட்டுணும், இல்லை நாளைக்கு கொடுத்து விட்டுணும். இப்போவாது பரவாயில்ல, ஜிபே, போக்குவரத்து, பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் காசாக கொடுத்தா தான் அவன் போய் பொருளை வாங்க முடியும். வீட்டில் போனால் அடுப்பு எரியும், பசங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ பொண்டாட்டிக்கோ ஏதோ செய்யணும்னு அப்படி இருக்கும். அப்படி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கிறத உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகளை ஒழுங்காகவும் தாராளமாகவும் டைமுக்கு கொடுத்துரு அப்படின்றாரு பாபா. அந்த காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடு, வேஜஸை வந்து நிறுத்தாத, அது ஒழுங்காகவும் தாராளமாகவும் திருப்திகரமாகவும் கொடு அப்படின்றாரு. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைமுக்கு வேஜஸையும்
அதுக்கு உண்டான கரெக்டான காசை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தொழிலாளி முதலாளி மனஸ்தாபம் உண்டாகாது. இந்த லாக் அவுட்டு, ஃபேக்ட்ரி ஷட் டவுனு, ப்ரொடக்ஷன் ஷட் டவுனு இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே பாபா எப்படி அறிவுறுத்தியிருக்கார் பாருங்கள். இப்போது அவர் உடனே கூலி கொடுன்னு சொல்கிறாரு. ஒரு வாரம் இழுத்தடிச்சு கொடுத்தா அவனுக்கு என்ன ஆகும்? அப்பப்போ கொடுத்தா தான் அந்த குடும்பத்துக்கும் நல்லது, அவனுடைய வயிற்றுக்கும் நல்லது, அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நல்லது. இப்போது பண்டிகை வருது, தீபாவளி பண்டிகை. சில பேர் வந்து போனஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை கொடுக்கணுன்னு முடிவாயிடுச்சுன்னா அவனுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டிங்கன்னா அவனும் நல்லா இருப்பான், அவன் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். அதனால் நம்மளும் ஒரு திருப்தி அடையலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபே, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடச்சிடுறது. அந்த காலத்தில் வெறும் ரொக்க கேஷ் தான். அதனால் நம்ம செய்கிறத நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உடனே டக்குன்னு செஞ்சிருங்க. இதுதான் பாபாவும் அறிவுறுத்துகிறாரு. இப்போ இல்லை, 120 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட செய்தி இது. இத்துடன் அத்தியாயம் 18 மற்றும் 19 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.